கடல் அரிப்பு காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை பகுதி சுருங்கி வருவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அங்கு திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்கிட கேட்கலாம். ஆனந்தன், வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கடல் சீற்றம் காரணமாக தொடர் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு வந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கூடுதலாக ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடிய பின்னரே சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து கோவிலில் கடற்கரை கடந்த ஒரு சில மாத காலமாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரை அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுமார் 50 அடி நீளத்திற்கு 8 அடி ஆழத்திற்கு இந்த கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இறங்குவதற்கு கடலுக்கு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் கடற்கரை நுழைவாயில் பகுதியில் தகரம் மற்றும் தடுப்பு வேலிகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு பாதுகாப்பு கருதி அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரிகின்றன. இதனால் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு வருகிறது. எனவே கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடல் அரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திருச்செந்தூர் கடற்கரை பகுதியை இன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுடன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள், IIT பேராசிரியர்கள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டு தற்போது ஆய்வு பணியாக நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.